Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போயுமே ரெடியாக இருக்கிறோம். அதாவது நீங்கள் வந்து நீட்டில் எலிஜிபிள் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நாம் எலிஜிபிள் மார்க் வச்சுருக்கோம். அந்த எலிஜிபிள் மார்க் வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வேஸ்ட் ஆகக்கூடாது. சரியா? அப்போ எலிஜிபிள் மார்க் வச்சு எப்படி நம்ம எம்பிபிஎஸ் எடுக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கோ நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சென்டாக் பாண்டிச்சேரி, சரியா, இதோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்க என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க. சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன, அதாவது நீட் கவுன்சிலிங் மூலியமா என்னென்ன கோர்சஸ்க்கு வந்து இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், அதுக்கப்புறம் வெட்னரி, சரியா, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டாக் மூலியமாக தான் எடுக்கிறாங்க. இவங்க என்னென்ன கோட்டா மூலியமாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா, அதுக்கப்புறம் அதாவது யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரின்னு சொல்லுவோம், மைனாரிட்டி கோட்டா, கிறிஸ்டியன் அண்ட் தெலுங்கு, சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டா, இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் என்ஆர்ஐ கோட்டா, அதே மாதிரி டென்டலுக்கும் அதே 4. அதில் வந்து மைனாரிட்டி கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கிடையாது, தெலுங்கு மட்டும் இருக்குது டென்டலில். அதுக்கப்புறம் ஆயுர்வேதா பிஏஎம்எஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா ஒன்லி. அதுக்கப்புறம் பிபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டா, இது 2 தான் இருக்குது பிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும், அதாவது வெட்டினரியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் வேரியஸ் கோட்டாஸ் அவைலபிள் இன் யூஜி நீட் கோர்சஸ், அதாவது யாரெல்லாம் வந்து எந்த கோட்டாவுக்கு எலிஜிபிளா இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கவுன்சிலிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். அதாவது கவர்மெண்ட் கோட்டா, சரியா, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் புதுச்சேரியில் பிறந்தே இருக்கணும், சரியா, அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் நேஷனல் செல்ஃப் ஃபைனான்ஸ், அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் பிறந்தவங்களா இருக்கணும், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மைனாரிட்டி தெலுங்கு கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்களா, இதுக்கும் நீங்கள் வந்து புதுச்சேரியில் பிறந்தவங்களா இருக்கணும். என்ஆர்ஐ கோட்டா இன் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அதாவது என்ஆர்ஐ ஸ்பான்சர்டு, அதுக்கப்புறம் ஓசிஐ, அதாவது அப்டைன் ஃப்ரம் பிஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓசிஐ இருந்தீங்க அப்படின்னா 4/3/2021 முன்னாடி நீங்கள் இருந்துக்கணும் ஓசிஐயில், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டா இன் வெட்னரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ஆர்ஐ ஸ்பான்சர் அல்லது ஓசிஐ ஸ்பான்சராக நீங்கள் என்ன சொல்கிறேன் இருக்கணும். இதுதான் வந்து அந்த கோட்டா வைஸ் என்ன பண்ணுறான்னு பார்த்தா உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது நாம் எந்த அப்ளிகேஷன் சார் போடலாம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்ம போடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, சரியா. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா 500 ரூபாயும், அதர்ஸாக இருந்தாங்கன்னா 1000 ரூபாயும் கட்டணும். அவங்களுக்கு வந்து அதர் ஸ்டேட்டில் வரவங்களுக்கு நாட் எலிஜிபிள், அவங்க அப்ளிகபிள் கிடையாது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லும் போது எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா 1000 ரூபாயும், அதர்ஸாக இருந்தாங்கன்னா 2000 ரூபாயும், அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு 2000 ரூபாயும் நம்ம பே பண்ணணும். அதனால மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நம்ம எலிஜிபிள், சரியா. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நம்ம எலிஜிபிளாக இருக்கும், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் போத் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரெசிடென்சி ஆஃப் புதுச்சேரியாக இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். என்ஆர்ஐ கோட்டா பிரச்சனை இல்லை, யார் வேணால் அப்ளை பண்ணலாம், ஆனால் 5000 நம்ம பே பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது இன்னையிலேருந்து நமக்கு ஓப்பன் பண்ணுறாங்க 14/7/2025 வரைக்கும் நமக்கு என்ன பார்த்தா இருக்குது, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, சரியா. அப்போ இது எல்லாமே நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது நாம் தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க, அதை தெளிவாக பார்த்துங்க. அடுத்த வீடியோவில் என்னென்ன காலேஜஸ் வந்து சென்டாக்ல இருக்குது, சென்டாக் மூலியமாக நம்ம எப்படி உள்ளே போகிறது, எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து அடுத்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாம ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.